இப்போ இந்த ஸ்கூல் பசங்க 6வதுலேருந்து +2 வரலும் வந்து பேண்ட் போடுறது பார்த்துருக்கியா? காலிலிருந்து டைட் பண்ணி கன்னிக்கால் அளவுக்கு தான் அந்த பேண்ட்டு இறக்கும். அது என்ன அவன் ஸ்கூலில் கொடுக்குற துணி பத்தலையேனும் அப்படி அறுத்து சின்னது பண்ணி நான் கடைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். +2 படிக்கிற பசங்க பரீட்சைக்கு போகிறாங்க வெள்ளிக்கிழமை. அப்போ இந்த ஸ்டாப்பில் வந்து பசங்க ஆம்பளை பசங்களுக்கு தான், அந்த ஸ்டாப்பில் பொம்பளை பசங்க வந்து இறங்குது. அவளுங்களும் சரி கிடையாது. இந்த பசங்க புக்கெல்லாம் கொண்டு போகல, ஒரு அட்டையெல்லாம் கிடையாது, எல்லாம் பெஞ்சிலேயே போட்டு. நான் கேட்டேன், என்னப்பா பரீட்சைக்கு இப்போ அட்டை கொண்டு போகலையா எழுதுறதுக்குன்னு கேட்டேன். எல்லாம் ஸ்கூல் அட்டை அந்த பேப்பரில் அந்த டெஸ்க்லேயே எழுதிடுவோம் நாங்கள், பெண்ணை மட்டும் கொண்டு போனால் போதும். அந்த பேண்ட்டை போட்டுக்கிற அழகை பாரு, டைட் பண்ணி இறுக்கி அந்த தலைமுடி வந்து காதிலிருந்து அந்த கழுத்து வரலும் பட்டை வெட்டி. முந்தியெல்லாம் ஒரு ஆளுங்க 2 முடி வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி இந்த பட்டை வெட்டி முன்னாடி இந்த பனம்பழப்பழத்தை எப்படி இருக்கும், அது சப்பனை எப்படி இருக்கும், அதை மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டு பின்னாடியெல்லாம் அப்படியே பச்சை வெட்டி சமமாக வெட்டி இதை மட்டும் முன்னாடி பப்பு மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன தான் பண்ணாலும் அதுங்க லாட்ரி டிக்கெட்டுன்னு பார்த்தாலே தெரியுது, அரை டிக்கெட்டு. பேசுகிற பேசு அந்த எதிரில் இருக்கிற பசங்களை பொண்ணுங்களை அப்படி பார்க்குது. இவனுங்கன்ட்டு என்னமோ ஒன்று கையில் எடுத்துகிட்டு அப்படி வாயில் போட்டுறோம். ஸ்கூல் படிக்கிற பசங்க கையில் திருவுறாங்க, அப்படி வாய்க்குள்ள வச்சு பேசுகிற பேச்சு. ஆனால் அதுலேயே நல்ல பசங்க இருக்குது. 75% கார்ப்பரேஷனில் படிக்கிற கெட்ட பசங்கன்னா 25% நல்ல பசங்க இருக்குது. அது ஒரு மூலையில் நிற்கிது, இறக்குள்ள பேண்ட் போட்டுக்குது, நல்ல நேரோ கட்டிங் அந்த தலைமுடி வச்சுக்குது, பெஸ்ஸும் அந்தமாக அடக்கமாக ஏறி போகுது. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற ப்ரைவேட் படிக்கிற பையனுங்களும் கால்வாசி கெட்ட பசங்க இருக்கும். அடாவடி அடிக்கிற பசங்க இருக்குது கால்வாசி. 75 பசங்க, அது 75% அதில் நல்ல பசங்க, அதுலேயும் 25% கெட்ட பசங்க. நம்ம இதுங்க போகிற நேரத்துக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் இருந்துப்பார். பெற்றோருக்கு கடங்கலையா, பெற்றோர் கண்டுக்கலையா, ஒன்றுமே புரியல. நாடு என்ன பார்த்து போகுதுன்னே தெரியல. அது ஆம்பளை பசங்க மட்டும் இல்லைப்பா, பொம்பளை பசங்க இவங்களை அடித்து பார்க்குறாங்கப்பா. நாங்கள்லாம் படிக்கிற நேரத்தில் அப்படி பயமாக இருக்கும். இதுங்க அடித்து பார்த்துட்டு அந்த பசங்க, இந்த பசங்க அவங்க இல்லைன்னா கிராஸ் பண்ணி போகிறாங்கம்மா அவங்களும் லேஸ். இதுதான் கலியுகமோ?